ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்டிபிள் விசுவலைசேஷன். ஸோ ஒரு ட்ரீம் இருக்குது, ட்ரீமை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், கிராட்டிடியூடு, ப்ரிட்டண்டிங், இந்த 4 வகையான வழிமுறைகளை பண்ணிட்டு இருக்கோம். இதில் விசுவலைசேஷன் அந்த ட்ரீம் கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும், ட்ரீமை பற்றிய அந்த காட்சிப்படுத்துதல். ஸோ எஃபெக்டிவாக காட்சிப்படுத்தி அந்த மைண்டில் ஓட விட்டு கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா பண்ணி அதை டெவலப் பண்ணி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வரோம் விசுவலைசேஷன். ஓகே, இப்போ ஒரு கோல் எனக்கு இருக்குது, ட்ரீம் இருக்குதுன்னா அந்த ட்ரீம் அல்டிமேட் கோலை மட்டுமே வச்சு விசுவலைஸ் பண்றதை விட, ஓகே, அல்டிமேட் கோலை மட்டுமே வச்சு விசுவலைஸ் பண்றது அந்த ட்ரீம் மேனிஃபெஸ்ட் ஆறது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கும். ஒரு 50% மக்களுக்கு அப்படிதான். ஏன் 50% மக்களுக்கு ஆகுது, 50% மக்களுக்கு ஆகலை அப்படின்னா, அது அவங்களுடைய நெகட்டிவிட்டிஸினுடைய அளவை பொறுத்து. நெகட்டிவிட்டிஸ் அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஆயிரும். நெகட்டிவிட்டிஸ் கம்மியாக இருந்து அப்படின்னா உனக்கு கொஞ்சம் அதனுடைய பலம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, மேனிஃபெஸ்டேஷன் ஃபாஸ்ட்டாக, பவர்ஃபுல்லாக, ஈஸியாக ஆகும். இல்லைன்னா டிலே ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அல்டிமேட் ட்ரீமை மட்டுமே விஷுவலைஸ் பண்ணுறதை விட இதை இந்த மேனிஃபெஸ்டேஷனை ஃபாஸ்ட்டாக கொண்டு வர என்ன பண்ணால் அந்த 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 இதை கோல் ட்ரீம் அந்த விசுவலைசேஷன் அதை பார்ட்டாக பிரிக்கணும். நிறைய காம்போனன்ட்ஸாக பிரித்து மல்டிபிள் விசுவலைசேஷனாக பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சேலரிடு பர்சனாக இருக்கிறேன், எனக்கு இது பிஸ்னஸ் செட் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் தான் என்னுடைய கனவு. ஓகே, ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னா என்ன வேணும், பேசிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இல்லையா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு விசுவலைசேஷன், ரைட்டா? பிஸ்னஸ் செட் ஆனால் எப்படி இருக்கும்ங்கிறது அது நம்மளுடைய அல்டிமேட் கோல், அல்டிமேட் எய்ம். அது அந்த ட்ரீம் விசுவலைசேஷன் இருக்குது. ஸோ இப்போ அந்த பிஸ்னஸ் செட் ஆகிறதுக்கு உண்டான தேவையான அந்த மற்ற பார்ட்ஸ், காம்போனன்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று, அந்த சப்ளை சோர்ஸ் இருக்குல்ல, மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய, ஸோ அதை பற்றிய ஸ்டடீஸ் வேணும் இல்லையா? எங்கேருந்து எஃபெக்டிவாக என்னென்ன, எங்கேருந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக ரொம்ப சீப்பாக சோர்சிங் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு தனி விசுவலைசேஷனு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொல்லிட்டோம். அதே போல் ஸ்டாஃபு நமக்கு நல்ல ஸ்டாஃப்ஸ் கிடைக்கணும் இல்லையா? ஸோ டெடிக்கேட்டடான ஸ்டாஃப்ஸ் கிடைக்கணும் அந்த வேலை செய்கிறதுக்கு. ஸோ நம்பிக்கையான ஸ்டாஃப்ஸ் கிடைக்கணும், அதுக்கு தனி விசுவலைசேஷனு. அதே போல் கஸ்டமர்ஸ் பேஸ், கஸ்டமர்ஸ் அந்த நிறைய கஸ்டமர்ஸ் வரணும், ஆரம்பித்த உடனே கொஞ்ச நாள்ல எல்லாத்துக்கும் ரீச் ஆகி நிறைய கஸ்டமர்ஸ் வரணுங்கிறது, அது ஒரு தனியாக ஒரு விசுவலைசேஷனு. அப்புறம் ப்ராஃபிட்டு, நிறைய ப்ராஃபிட் வரணும், அது ஒன்று. அப்புறம் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். ஓகே, ஸோ எப்பவும் என்னுடைய பிஸ்னஸ் ஷாப்பில் அந்த கஸ்டமர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி, அது ஒரு ஃபீல், அது ஒரு விசுவலைசேஷனு. இப்படி அந்த ஒரு பெரிய அல்டிமேட் கோலையே தனித்தனியாக பிரித்து, பார்ட்டாக பிரித்து மல்டிபிள் விசுவலைசேஷன் பண்ணுறது தான் இந்த மெத்தட். ஸோ ஒரு பெரிய இதை மல்டிபிளாக பார்ட்டிஷன் பண்ண அதுக்கு பவர் ஜாஸ்தியாகிடும். ஓகே, ஸோ அல்டிமேட் ட்ரீம் ஃபாஸ்ட்டாக மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறதுக்கு இது நல்ல மெத்தட், மல்டிபிள் விசுவலைசேஷன். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இதே போல் எந்த ஒரு ட்ரீமாக இருந்தாலும் சரி தான், அந்த ஒரு அந்த அந்த சிஸ்டத்தில் சம்மந்தப்பட்ட எல்லா பார்ட்ஸையும் தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக விசுவலைசேஷன் பண்ணி கொண்டு வரதான் மல்டிபிள் விசுவலைசேஷன் டெக்னிக். இது ஒரு எஃபெக்டிவான கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் டெக்னிக். ஸோ இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிடுவோம். அடுத்து இன்னொரு பதிவோட சந்திக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்ஸ், நன்றி, வணக்கம்.